السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم اغفر لجميع العلماء ولجميع المفسرين والمحدثين والفقهاء ولكل من خدم دينك ونصره ونشره ودعا إليه والذين جاهدوا في سبيلك حتى أتاهم اليقين. الله سبحانه وتعالى முஸ்லிம்கள் மூமின்கள் எல்லோருக்கும் மார்க்க அறிஞர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், ஹதீஸின் அறிவிப்பாளர்கள், ஃபிக்ஹ் சட்ட வல்லுநர்கள், அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு பணி செய்த, அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்த, அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்த எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மன்னிப்பையும் அருளையும் கருணையையும் சொர்க்கத்தையும் தந்தருள்வானாக என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வகுப்பிலே அருள் புரிய வேண்டும், இதன் நன்மைகளை நமக்கு தந்தருள வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே வேண்டியவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய குறைகளை, தவறுகளை, பிழைகளை பொறுத்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல் குர்ஆனுடைய விரிவுரையை நாம் கற்று வருகிற அந்த தொடர் வகுப்பிலே சென்ற பல அமர்வுகளில் சூரத்துல் லைலுடைய விளக்கங்களை 3 தப்சீர்களிலிருந்து நாம் பார்த்தோம். இமாம் தபரி என்ன விளக்கங்களை கூறினார்கள், இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா, பிறகு இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா. அல்லாஹு தஆலா எல்லா அறிஞர்களுக்கும் கருணை புரிவானாக. அவர்களுடைய விளக்கங்களிலிருந்தும் மேல் அதிகமான சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் எப்படி இந்த கருத்துக்களை உள்வாங்க வேண்டும் என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய சில அமர்வுகளிலே இந்த சூறாவிலே நாம் படித்ததையெல்லாம் சுருக்கமாக படிப்பினைகள், பாடங்களாக, தலைப்புகள், நோக்கங்களாக வகைப்படுத்தி நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கவனிங்க, சூரா அல்-லைல் இது மக்காவில் அருளப்பட்ட ஒரு சூரா. சூரா மக்கியா என்று சொல்லப்படும். மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அதாவது மக்கா வாழ்க்கையில் ஹிஜ்ரத்திற்கு முன்பாக இறக்கப்பட்ட அத்தியாயங்களை அஸ்ஸூரத்துல் மக்கியத்து என்று சொல்வார்கள். அதாவது மக்காவிலே அருளப்பட்ட அத்தியாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வாழ்ந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த மக்கி சூறாக்களுடைய வசனங்கள் அமைய பெற்றிருக்கும். அதாவது எந்த சூழ்நிலைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவாழ் மக்களுக்கு மத்தியிலே சந்தித்தார்களோ அந்த சூழ்நிலைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன உபதேசம் செய்ய வேண்டும், அந்த நிலையில் அவர்களுக்கு என்ன அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்பதை குறித்து அந்த சூறாவிலே பேசப்படும். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 2 வகையான மக்கள் இருந்தார்கள். ஒரு கூட்டம் யார்? எந்த ஆதரவும் இல்லாமல், எந்த வசதியும் இல்லாமல், குறைவான எண்ணிக்கையில், நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு மத்தியில், நாலா பக்கங்களிலும் எதிர்ப்புகளோ எதிர்ப்பு, இன்னல்களோ இன்னல்கள், துன்பங்களோ துன்பங்கள், இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையில் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்று நபியை உண்மைப்படுத்தி தங்களை அல்லாஹுவிற்காக அர்ப்பணித்து கொண்ட முஃமின்கள், மறுமைவாசிகள், இவர்கள் ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக. இன்னொரு கூட்டம் பெரும்பான்மையினர், செல்வம் படைத்தவர்கள், வசதி உடையவர்கள், எஜமானர்கள், மக்காவின் தலைவர்கள், இறை நிராகரிப்பு, நபியை கேலி, கிண்டல், பரிகாசம் செய்வது, இறக்கப்படக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை கேலி, கிண்டல், பரிகாசம் செய்வது, அவற்றை இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் என்று சொல்வது, நபியோடு முரண்படுவது, போட்டி போடுவது, நபியை நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கு தொந்தரவு தருவதையே கொள்கையாக, லட்சியமாக
செயலாக ஆக்கி கொண்ட குஃபாருடைய கூட்டம். இன்று ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா, அந்த சிலை வணக்கத்திலும் இந்த இந்துத்துவத்திலும் பயங்கரவாதிகளாக இருப்பவர்கள். அவர்களுக்கு வேலை என்ன? எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. இன்று காலையில் எழுந்தால் ஒரு முஸ்லிமை அடித்தோமா, ஒரு முஸ்லிமை ஏசினோமா, ஒரு முஸ்லிமை திட்டினோமா, ஒரு முஸ்லிமிடத்திலே சண்டை செய்தோமா, ஒரு முஸ்லிமை வம்புக்கு இழுத்தோமா, இதை தவிர அவர்கள் தனிநபர்களாகவும் கூட்டங்களாகவும் அமைப்புகளாகவும் அரசியல் இயக்கங்களாகவும் அவர்களுக்கு வேற எந்த அஜெண்டாவுமே இருக்காது. இஸ்லாமை குறை சொல்ல வேண்டும், முஸ்லிம்களை இம்சிக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு தொந்தரவு தர வேண்டும். எப்படி தொந்தரவு தருவது? ஏசுவது, அடிப்பது, திட்டுவது, உயிர் பொருளுக்கு சேதம் ஏற்படுத்துவது, முடிந்தால் முஸ்லிமை கொன்று விடுவது. இந்த நிலை இருக்கிறதே, இதுதான் இந்த சிலை வணக்கத்தில் மூடர்களாக ஊறி போன ஒரு கூட்டத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது. இந்த சிலை வணக்கத்திலே ஊறி போயிருந்த மக்காவுடைய முஷ்ரிக்குகளுடைய கொள்கையும் செயல்பாடும் லட்சியமும் நோக்கமும் இப்படித்தான் இருந்தது. இதுதான் இந்த சிலை வழிபாட்டுடைய வெளிப்படையான அந்த முகம். இது எங்கெல்லாம் ஊறுதோ, இதில் எங்கெல்லாம் மக்கள் ஊறுவாங்களோ அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பண்புக்குத்தான் வருவார்கள். அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக. அதனால தான் நபிமார்கள் எல்லாம் சிலை வணக்கத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடினார்கள். வஜுனுபுனி வபனி அன் அபுதல் அஸ்லாம். அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னையும் எனது சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வாயாக, தூரமாக வைப்பாயாக என்று மக்காவுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். யா அல்லாஹ் இந்த மக்காவை பரிசுத்தமாக்கி வை, இந்த மக்காவை பாதுகாப்புள்ள நகரமாக ஆக்கிவை என்று அந்த மக்காவுக்குள்ளார சிலை வணக்கத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சிலைகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத் ரிசாலத்தின் மூலமாக அந்த புனித காபாவிலிருந்து அகற்றப்பட்டன, வெளியாக்கப்பட்டன. சரி, இப்போ செய்திக்கு வாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இரு வகையான மக்கள் இருந்தார்கள். ஒரு கூட்டம் முஃமின் என்ற கூட்டம், இன்னொரு கூட்டம் காஃபிர் என்ற கூட்டம். அப்போ இந்த இரண்டு வகையான மக்களுக்கு தேவையான செய்திகளும் அந்த மக்கி சூறாக்களிலே சொல்லப்பட்டிருக்கும். மூமின்களுக்கு என்ன தேவை? மூமின்களுக்கு ஆறுதல் தேவை. ஒருவன் சிரமத்திலும் துன்பத்திலும் இருப்பானே ஆனால், இன்னல்களிலே வலிகளிலே வேதனைகளிலே இருப்பானே ஆனால் அவனுக்கு என்ன தேவை? அவனுக்கு ஆறுதல் தேவை. அவனை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய, அவனுடைய உள்ளத்தின் காயங்களுக்கு மருந்திடக்கூடிய நல்ல வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், அதாவது சிறப்பான ஒரு எதிர்காலம் உண்டு, நீ சோர்ந்து விடாதே, நீ பின்வாங்கி விடாதே, நீ உன்னுடைய கொள்கையிலிருந்து நீ விலகி விடாதே, உனக்கு சிறந்த ஒரு எதிர்காலம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, இம்மையிலும் உனக்கு சிறந்தது இருக்கிறது, மறுமையிலும் சிறந்தது இருக்கிறது. நீ கொல்லப்பட்டாலும் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மூமினுக்கு இம்மையிலே கொல்லப்படுவதை விட சிறந்த ஒரு பாக்கியம் இல்லை. மறுமையிலோ உனக்கு மரணம் இல்லாத, நோய் இல்லாத, எந்த துன்பமும் இல்லாத சொர்க்க வாழ்க்கை இருக்கிறது என்ற நற்செய்தியை பெற்றுக்கொண்டு உன்னுடைய இன்னல்களை எல்லாம் நீ கடந்து செல், உன்னுடைய துன்பங்களை எல்லாம் நீ கடந்து செல், மகிழ்ச்சியாக அல்லாஹுவை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள். இந்த குர்ஆனை ஓதுவதின் மூலமாக, இந்த குர்ஆனை சிந்திப்பதின் மூலமாக, இதை மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதின் மூலமாக, இதன் பக்கம் மக்களை அழைப்பதின் மூலமாக, இதற்காக உன்னுடைய உயிர் பொருள் குடும்பம் அனைத்தையும் தியாகம் செய்வதின் மூலமாக உனக்கு நற்பாக்கியம் கிடைக்கும் என்ற ஆதரவோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னெடுத்து செல் என்று மூமின்களுக்கான வழிகாட்டுதல். இந்த பக்கம் குஃபார், நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் அல்லவா, மூமின்களை எதிர்க்கிறீர்கள் அல்லவா, நான் அனுப்பிய நபிக்கு நீங்கள் தொந்தரவு தருகிறீர்கள் அல்லவா, கண்டிப்பாக உங்களுடைய இந்த கெட்ட செயல்களுக்கான கூலி கிடைக்காமல் போகாது, உங்களுக்கு அதற்குரிய கூலி கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மறுமையின் தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. உலக வாழ்க்கை என்பது ஒரு நியதியோடு அமைக்கப்பட்ட இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு கால் அல்லாஹுடைய நியதியின்படி, வேதனையின்படி தண்டனையிலிருந்து தப்பித்து கொண்டாலும் ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா, மறுமையிலே கொழுந்து விட்டு ஜுவாலை விட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பு குண்டத்திலே நீங்கள் கண்டிப்பாக போடப்படுவீர்கள். அங்கே உங்களுக்கு நிரந்தரமான இழிவான மிக பயங்கரமான தண்டனை உண்டு. ஆக அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே, அதாவது மக்காவிலே இறக்கப்பட்ட எல்லா சூறாக்களிலும் இந்த அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும்.
புரியுதா? நம்ம பல சூறாக்கள்ல அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு இந்த விஷயத்தை நினைவூட்டி இருக்கிறோம். ஒன்று என்ன இருக்கும்? அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹலீல், தன்னுடைய நபி, தன்னுடைய ரசூல், தன்னுடைய ஹபீப், தன்னுடைய முஸ்தபா முஜ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகிய ஆறுதலை அல்லாஹ் கொடுப்பான். அவர்களுடைய மனதை அல்லாஹு தஆலா பலப்படுத்துவான். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மேலும் பொறுமையை ஏற்படுத்துவான், மேலும் சகிப்புத்தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா இந்த தாவா பணியிலே யக்கீன் உறுதியுடையதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான். இரண்டாவது, மூமின்களுக்கு அது போன்ற ஆறுதல் அவர்களுக்கு சொல்லப்படும். சோர்ந்து விடாதீர்கள், தயங்கி விடாதீர்கள், பயந்து விடாதீர்கள், பின்வாங்கி விடாதீர்கள் என்று காஃபிர்களுக்கு இம்மை மறுமையின் தண்டனையை கொண்டு, அல்லாஹுவின் கோபத்தை கொண்டு, நரகத்தை கொண்டு அவர்கள் எச்சரிக்கப்படுவார்கள். அவர்கள் தங்களுடைய குற்ற செயல்களிலிருந்து விலகவில்லை என்றால் அல்லாஹுடைய தண்டனை பயங்கரமாக இருக்கும் என்ற எச்சரிக்கை அவர்களுக்கு சொல்லப்படும். அதை தொடர்ந்து மூமின்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டிய நன்மையான காரியங்கள் என்ன என்று அவர்களுக்கு அந்த நன்மைகளின் பக்கம் வழிகாட்டப்பட்டிருக்கும். காஃபிர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் பாவங்களை குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்டு அந்த காலத்தினுடைய காஃபிர்களுக்கும் அந்த எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கும். வருங்காலத்தில் வரக்கூடிய குஃபார்கள் காஃபிர்களுக்கும் அந்த எச்சரிக்கை அதை தொடர்ந்து செய்யப்படும். மூமின்கள் மூமின்களாக இருப்பார்களே ஆனால், நன்றாக இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள், மூமின்கள் மூமின்களாக இருப்பார்களே ஆனால், நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, மூமின்கள் மூமின்களாக இருப்பார்களே ஆனால் மக்காவுடைய காஃபிர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தகைய வேதனையை கொண்டு தண்டித்தானோ அதே வேதனையை கொண்டு சமகால காஃபிர்களையும் அல்லாஹு தஆலா தண்டிப்பான். மக்காவுடைய அந்த மூமின்கள் ஏழைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே எப்படிப்பட்ட ஆதிக்கத்தையும் உயர்வையும் கொடுத்தானோ மதீனா வாழ்க்கையிலே அதே போன்ற உயர்வையும் கண்ணியத்தையும் ஆதிக்கத்தையும் அல்லாஹு தஆலா கொடுப்பான். எப்பொழுது? அந்த மூமின்களை போன்று அவர்களுடைய பாதையிலே நாம் வந்து விடும் பொழுது. ஆக அல்லாஹுடைய நியதி என்பது மாறாது. சுன்னத்தல்லாஹ் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹுடைய நடைமுறை இப்படித்தான், அதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய நடைமுறையிலே எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இதுதான் இந்த மக்காவுள்ளே இந்த சூரா அருளப்பட்டது என்பதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சுருக்கமான செய்தி. தொடர்ந்து நாம் செய்திகளை பார்ப்போம். இந்த சூறாவில் 21 வசனங்கள் இருக்கின்றன. கவனிங்க, இந்த சூறாவில் 21 வசனங்கள் இருக்கின்றன. அநேகமாக நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் இந்த சூறாவை இதற்கு முன்பு மனப்பாடம் செய்திருக்கவில்லை என்றாலும் இதை நாம் படிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு இதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் செய்திருப்பீர்கள் என்று அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன். அப்படி யாரும் இன்னும் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் இந்த படிப்பினைகள் பாடங்கள் முடிவதற்கு முன்பாக இந்த சூறாவை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். முடிஞ்சா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அமர்வுல தஜ்வீதுடைய வகுப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து குர்ஆன் எப்படி தஜ்வீதோட தர்சீலோட ஓத வேண்டும் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் சேர்ப்பதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா அதை நமக்கு எளிதாக்கி தருவானாக. ஆமீன். அல் குர்ஆனுடைய அத்தியாய வரிசைப்படி, அதாவது இதற்கு பேரு அத்தர்தீபு சுவரி என்று சொல்வார்கள், அல்லது தர்தீபு சுவர் என்று சொல்வார்கள். முதலாவது சூரா ஃபாத்திஹா, இரண்டாவது சூரத்துல் பக்ரா, மூன்றாவது சூரா ஆலு இம்ரான், நான்காவது சூரா அன்னிசா என்று இந்த சூறாக்களின் வரிசைப்படி இது 92வது அத்தியாயமாக இருக்கிறது. சூறாக்களுடைய வரிசைப்படி இது 92வது அத்தியாயமாக இருக்கிறது. ஆனால் இதே வரிசையில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டதா என்றால் அதை நம்ம முன்பு பல அமர்வுகளில் பேசியிருக்கிறோம். இல்லை, குர்ஆன் இறக்கப்படும் பொழுது இந்த வரிசையில், அதாவது இப்பொழுது நாம் அல் குர்ஆனிலே முஸ்ஹஃபிலே குர்ஆனுடைய பிரதியிலே ஓதக்கூடிய வரிசையில் இறக்கப்படவில்லை. மாறாக அதற்கு அத்தர்தீபு நுசூலி, அல் குர்ஆனுடைய சூறாக்கள் வசனங்கள் இறங்கிய தர்தீப் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தர்தீபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு ஓதுதலுடைய தர்தீபாக மாற்றி குர்ஆன், அதாவது எந்த சூரா முன்னால் வர வேண்டும், எந்த சூரா பின்னால் வர வேண்டும் என்ற தர்தீபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அதுபோன்று பெரிய சூறாக்கள் அல்லது நடுத்தரமான சூறாக்கள் பிரித்து இறக்கப்பட்டிருக்குமேனால், பல சந்தர்ப்பங்களில் அதனுடைய வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டிருக்குமேனால் எந்த வசனத்தை எந்த வசனத்திற்கு பின்னால் எந்த வசனத்திற்கு முன்னால் என்கிற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே குர்ஆனை எழுதக்கூடிய கதபத்துல் வஹி என்று சொல்வார்கள்,
குர்ஆனை எழுதிய எழுத்தாளர்கள், குர்ஆனின் எழுத்தாளர்கள், அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அந்த அடிப்படையிலே அவர்கள் ஒவ்வொரு வசனத்தையும் அதற்குரிய சூறாவில் அதற்குரிய இடத்தில் அமைத்து கொண்டார்கள், எழுதி கொண்டார்கள். சரி, அப்போ குர்ஆன் இறக்கப்பட்ட வரிசைப்படி இது 9வது அத்தியாயமாகும். சுப்ஹானல்லாஹ். அப்ப எவ்வளவு முந்திய காலத்திலேயே இந்த சூரா இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை பரப்பிய போது, மார்க்க பிரச்சாரம் செய்த போது, பெண்களிலே முதலாவதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வ அர்லாஹா அன்ஹு. அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த சிறந்த பெண்மணியை பொருந்தி கொள்வானாக, அவர்களையும் அல்லாஹ்வை கொண்டு பொருந்தி கொண்டவர்களில் ஆக்குவானாக. ஆமீன். நம்முடைய தாய், நாம் அதிகம் நேசிக்க வேண்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான மனைவிமார்களிலே முதலாம் அவர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்து ஆண்களிலே பெரியவர்களில் சுதந்திரமானவர்களில் முதலாவதாக இஸ்லாமை ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்முடைய சித்தீக், ரசூலுல்லாஹுடைய முதலாவது கலீஃபா அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து சிறுவர்களிலே முதலாமவராக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்ததாக அடிமைகளிலே ஸைத் இப்னு ஹாரிஸா. பிறகு ஸைத் இப்னு ஹாரிஸா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு அடிமையாக இருந்து, வளர்ப்பு பிள்ளையாக இருந்து உரிமையிடப்பட்டவர். அடுத்ததாக அடிமையாக இருக்கின்ற நிலையிலேயே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களில் முதலாம் அவர் யார்? பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக வஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தியதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முதலாம் நபர்களான முஸ்லிம்களிலே யார் வருவார்கள்? இந்த கூட்டத்தார்கள் வருவார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அத்தகைய உயர்ந்த அந்த சஹாபாக்களிலே முஹாஜிர்களிலே ஒருவர். எனவேதான் ஹலீஃபா உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இப்பேற்பட்டவர்கள். அவர்கள் எங்களுடைய தலைவர் என்று யாரை சொல்வார்கள் என்றால், முதலாவதாக அபூபக்கரை சொல்வார்கள், பிறகு பிலாலை சொல்வார்கள். பெரிய பெரிய குறைஷி தலைவர்கள் எல்லாம் உமருல் ஃபாரூக் அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் இடத்திலே வரும்பொழுது அனுமதி கேட்டு தாமதித்திருந்து அனுமதி கொடுத்தால் மட்டுமே உள்ளே வர வேண்டும் என்ற நிலை இருந்தபோது, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் யாருடைய அனுமதியும் பெறாமல் ஹலீஃபா உமருல் ஃபாரூக் அமீருல் முஃமினீன் இடத்திலே நேரடியாக உள்ளே வருவதற்குரிய தகுதி உடையவராக, அந்த உரிமை உடையவராக, அனுமதி உடையவராக இருந்தார் என்றால், ஆக பிலாலுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் மூமின்களிடத்திலும் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த சூராவுடைய முக்கிய செய்தியாக இதனுடைய தஃப்சீர்களிலே சொல்லப்படுவது என்ன? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவது, அவர்களை விடுதலை செய்த அபூபக்கருடைய சிறப்பை சொல்வது. ஆக இது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த முதல் காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தினுடைய அந்த முதல் ஆரம்ப கட்ட 3 ஆண்டுகளுடைய அந்த அழைப்பு பணியின் காலத்திலே இறக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதனுடைய அந்த வரிசை முறைப்படி, குர்ஆன் இறக்கப்பட்ட வரிசை முறைப்படி நாம் இதை பார்க்கும்போது இது 9வது அத்தியாயமாக இருக்கிறது. சூரா அல் அலாவிற்கு பின்னர், இதற்கு முன்பு படித்தோம் அல்லவா, சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, அந்த சூராவிற்கு பின்னர், அதே போல அதுக்கு முந்தி படித்தோம் பாருங்க, சூரா அல் ஃபஜ்ர் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷர், அந்த அல் ஃபஜ்ருக்கு முன்னர் இது இறக்கப்பட்டது. 8வது அத்தியாயமாக இறக்கப்பட்டது சூரா அல் அலா, அதற்கு பிறகு சூரா அல் லைல், அதற்கு பிறகு சூரா அல் ஃபஜ்ர். சரிங்களா? ஆக இது 9வது அத்தியாயம். இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வசனம் சூரத்துல் அலா, இதற்கு அடுத்து இறக்கப்பட்ட வசனம் சூரத்துல் ஃபஜ்ர். ஆக இந்த 3 சூறாவையும் நீங்க ஒன்று சேர்த்து படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி நம்ம படிக்கும் பொழுதுதான் அந்த குர்ஆனை புரிவதற்குரிய அந்த நுழைவாசலுக்குள்ளார நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கால் எடுத்து வைக்க முடியும். அதாவது நம்முடைய பலவீனம், உம்மத்துடைய நிலை, குர்ஆனை சரியாக ஓதுவதற்கே தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த உம்மத்தில் நீங்க கடைத்தெருவில் போய் 100 முஸ்லிம்களிடத்துல இன்டர்வியூ செய்தீர்களே ஆனால், அல்லது உங்க குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வைங்க, ஃபங்க்ஷன்னா எல்லாருக்கும் ஒரு விருந்து வைங்க,
விருந்து வைத்துவிட்டு அந்த விருந்துக்கு வந்த எத்தனை பேர், ஒரு 30 பேர் குறைஞ்சது உங்கள் வீட்டில் கொள்கிற மாதிரி ஒரு 30 பேரில் எத்தனை பேருக்கு குர்ஆனை திருத்தமாக ஓத தெரியும் என்று நீங்கள் ஒரு டெஸ்ட் வைங்க. அப்போ தெரியும் இந்த உம்மத்து குர்ஆனுடைய ஓதுதலில் குர்ஆனோடு உள்ள தொடர்பில் எந்த நிலைமையில் இருக்கிறது என்று. 30 பேரில் ஒருத்தர் தஜ்வீது தர்த்தீலோட குர்ஆனை ஓதக்கூடியவராக இருந்தால் சுப்ஹானல்லாஹ் பெரிய விஷயம். அப்படியே எண்ணிக்கை கூடுனா இன்னும் பெரிய பெரிய விஷயம் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ குர்ஆனை ஓதுறதிலேயே உம்மத்துடைய பலவீனம் இப்படி இருக்கிறது என்றால் குர்ஆனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்வதிலே எவ்வளவு ஒரு பின்னடைவிலே நாம் இருக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அர்த்தம் தெரியாதவர்கள் 99.99% சொல்லலாம். சூரத்துல் இஹ்லாஸுக்கு அர்த்தம் தெரியுமா? அதிலும் இப்படியாக எந்த சூறாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் அதோடு தொடர்புடையவர்களாக நாம் இருக்கிறோமோ அந்த சூறாக்களுடைய நிலைமையே இப்படி என்றால் குர்ஆனிலே குறைவாக நாம் ஓதுகின்ற அல்லது எப்போதாவது நாம் ஓதுகின்ற சூறாக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிய வேண்டும். சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. அப்போ இந்த சூறாவை நம்ம இன்னும் நல்ல ஆழமாக புரிய வேண்டும் என்றால் இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட சூரா அல் அலா, இதற்கு பின்னால் இறக்கப்பட்ட சூரத்துல் ஃபஜ்ர், இந்த 3 சூறாக்களையும் ஒன்று சேர்த்து அந்த சூறாக்களுடைய வசனங்களையும் அந்த சூறாக்களுடைய விரிவுரையிலே நாம் படித்த செய்திகளையும் நீங்கள் ஒன்று சேர்த்து பார்த்தா புரிய வரும். இந்த மா தபீஅத்து ஹாதிஹி சுவர் வமல் பீஅத்துல்லதி நஸலத் ஹாதிஹி சுவர் வமல் மௌதுஆத் வல் மகாசித் அல்லதி பிஸததிஹா நஸலத் ஹாதிஹி சூரா. இந்த சூரா எத்தகைய சூழ்நிலைகளில் எத்தகைய நோக்கங்களுக்காக எத்தகைய தலைப்புகளை முன்வைத்து எந்தெந்த செய்திகளை சொல்வதற்காக இந்த சூறாக்கள் இறக்கப்பட்டன என்பதை நாம் ஓரளவு புரிந்து கொள்ளலாம். இப்படி இந்த சூறாக்களை நாம் சிந்திப்போமானால் இதற்கு முன்னால் இந்த சூறா அதில் என்ன கருத்து சொல்லப்பட்டது, அதில் என்ன விளக்கங்களை படித்தோம், இந்த சூரா என்ன கருத்துக்களை உடையது விளக்கங்களை உடையது, பிறகு அடுத்துள்ள சூரா, இப்படியாக நாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இந்த சூறாவோடு மேலும் நாம் ஒன்றுவதற்கு இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆக அருளப்பட்ட வரிசைப்படி இது 9வது அத்தியாயமாகவும் சூரா அல் அலாவிற்கு பின்னர் சூரா அல் ஃபஜ்ருக்கு முன்னர் இது இறக்கப்பட்டது. கவனிங்க, இந்த சூராவின் முதல் வசனத்தில் உள்ள சொல்லை கொண்டே வல்லைலி இதா யக்ஷா என்ற சொல்லை கொண்டே இது சூரத்துல் லைல் என்று அல்லது சூரத்து வல்லைல் என்று அல்லது சூரத்து வல்லைலி இதா யக்ஷா என்று இது அழைக்கப்படுகிறது, பெயரிடப்படுகிறது. சரியா? இந்த சூராவுடைய சுருக்கம் என்ன? கவனிங்க, நம்ம ஒரு பகுதியா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது இந்த சூறாவை பற்றிய மொத்த சுருக்கம், இந்த சூறால என்ன செய்திகள் சொல்லப்படுகின்றன என்பதை பற்றிய ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒன்று நல்ல வழியில் இருக்கும் அல்லது பாவமான வழியில் இருக்கும். மனிதன் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய முயற்சிகள், உழைப்புகள், சரியா, அந்த உழைப்புகள் முயற்சிகள் அவனுடைய செயல்கள் ஒன்று பாவமான வழியில் இருக்கும் அல்லது நல்ல வழியிலே இருக்கும். ஆகவே அந்த அவன் செய்யக்கூடிய அவன் தேர்ந்தெடுத்த அந்த வழிக்கு ஏற்ப நாளை மறுமையிலே அவன் கூலி கொடுக்கப்படுவான். நல்லதனுடைய பாதையை அவன் தேர்ந்தெடுத்து கொண்டா அதற்கேற்ப அவன் கூலி கொடுக்கப்படுவான். பாவத்தினுடைய பாதையை தேர்ந்தெடுத்தால் அதற்கேற்ப அவன் கூலி கொடுக்கப்படுவான். ஆக மறுமையினுடைய கூலி என்பது உலகத்தினுடைய செயல்களுக்கு ஏற்ப அமையும் என்ற செய்தி இந்த சூறாவிலே நல்ல அழுத்தமாக வலியுறுத்தப்படுகிறது. கவனிங்க, மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் செய்யக்கூடிய முயற்சிகள்னா என்ன? உழைப்புகள், செயல்கள், அவன் எப்படி வாழ்றான், என்ன செய்யறான், எல்லாமே வரும். அவனுடைய மார்க்கம் சார்ந்த செயல்கள் எப்படி, அவனுடைய அதாவது உலகம் சார்ந்த செயல்கள் எப்படி, எல்லாமே வரும். ஏனென்றால் எல்லாவற்றுக்குமே அங்கே ஒரு தொடர்பு இருக்கிறது, ஒன்றோடு ஒன்றுக்கு. ஒரு மனிதன் ஹராமான ஒரு வியாபாரம் செய்கிறான் என்றால் நம்ம இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று ஹராமா இருக்கும் அல்லது ஹலாலா இருக்கும். ஹலாலா இருந்தா தப்பித்தான், ஹராமா இருந்தா மாட்டிக்கொண்டான். மூமினை பொறுத்த வரைக்கும்
அவனுடைய செயல்களில் எதுவுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாததாக இருக்க முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. மூமின்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய செயல்களில் எதுவுமே கணக்கில் எடுக்கப்படாது. எதை வேண்டாலும் செய்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், அது முடியாது. மூமின்களை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான். ஹலால் ஹராம், அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்படாதது, ஒன்று இபாதத் அல்லது சடங்கு. என்னங்க மௌலூது மௌலூது ஓதுறதுல என்னங்க இருக்குது? சும்மா எங்க விருப்பத்துக்கு ரசூல்லா மேல ஓதிக்கிறோம். நாங்கள் ரசூல்லா மேல ஒரு விருப்பத்தில் அவங்க பிறந்த நாளில் ஒரு விழா எடுத்துக்கிறோம், ஒரு பயான் வைக்கிறோம், ஒரு சோறு ஆக்குறோம். இப்படிலாம் பேச முடியாதுங்க இந்த தீன்ல. இப்படிலாம் பேச முடியாது. நாங்கள் என்னங்க எங்கள் விருப்பம், எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தை பிறந்துச்சு, நாங்கள் ஒரு பர்த்டே கொண்டாடுறோம், தப்பா? நாங்கள் சுன்னத்து கல்யாணம் பண்ணுறோம், நாங்கள் எங்கள் வீட்டில் புள்ள பெருசாகிடுச்சு, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், உறவுகளுக்கெல்லாம் சொல்ல போகிறோம், அதை வச்சு உறவுகள் எல்லாம் நாங்கள் ஒரு கேதர் ஆகும், அது உறவுகளுக்கு ஒரு சாப்பாடு கொடுப்போம். இதில் என்னங்க தப்பு இருக்கு? இந்த பேச்சுக்கெல்லாம் வேலைக்கு, இந்த பேச்சே இங்கே பேசக்கூடாது. புரியுதா? இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படிலாம் இங்க கேட்கக்கூடாது. மூமின் முஸ்லிம் என்பவன் வழிகாட்டப்பட்டவன், அவன் இப்படித்தான் போக வேண்டும் என்று அவனுக்கு பாதை கொடுக்கப்பட்டு அந்த பாதை விவரிக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டு விட்டது. அதனால நீ செய்வதாக இருந்தாலும் அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கணும். நீ செய்யக்கூடாது என்பது அது உனக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அனுமதிக்கப்பட்டது என்ன, வரையறுக்கப்பட்டது என்ன, இபாதத்து எது, இபாதத்தில் இல்லாததெல்லாம் அது குஃபார்களுடைய சடங்குகளா போடும். நீ குஃபார்களை பார்த்து காப்பி அடிக்கிறது அது குஃபார்களுடைய சடங்கு, அதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. நீ இப்படித்தான் போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை மட்டும்தான் நீ செய்யணும். அவங்களுடைய கலாச்சாரம் மட்டும்தான் நீ பின்பற்ற தகுந்தது. இதான். புரியுதுங்களா? குஃபார்களை பொறுத்த வரைக்கும் அது தண்ணி தெளிச்சு விடப்பட்ட கேஸ். குஃபார்களை பொறுத்த வரைக்கும் அது தண்ணி தெளிக்கப்பட்ட கேஸ். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லிட்டான், உலாயிக கல் அன்ஆமி பல்ஹும் அதல்லு சபீலா, அவர்கள் கால்நடைகளை போல விலங்குகளைப் போல இல்லை, அதைவிட அவர்கள் வழிகட்டவர்கள் என்று. அவர்களுக்கு ஒரு மார்க்கம்லாம் கிடையாது. எதை வேண்டுமானாலும் செய்யலாம், வட்டியா வாங்கிக்கலாம், விபச்சாரமா எல்லாரும் ஒத்துக்கிட்டா செய்யலாம். இன்றைக்கு பாருங்க, இந்த அதாவது ஓரினை சேர்க்கை அதுவும் அவங்களுக்கு எல்லாம் நேற்று வரைக்கும் ஹராமா இருக்கும், அவங்களுக்கு சட்டத்தால் தடை செய்யப்பட்டதா இருக்கும். அவர்கள் 4 பேர் 10 பேர் சேர்ந்து மெஜாரிட்டி ஆகிட்டாங்கன்னா அவங்க தடை செய்யப்பட்டதை உடனே அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கிடலாம். அதை யாராவது குறை சொல்வார்களே ஆனால் அது குற்றமாயிடலாம். இன்றைக்கு மேலை நாடுகளில் எந்த அளவுக்கு இந்த கலாச்சாரம் மோசமா போய்விட்டது என்று சொன்னா, இதை முன்னாடி கொண்டு வரும்போது நாடே சேர்ந்து எதிர்த்துச்சு. இப்ப அப்படியே கொஞ்சமா இந்த சட்டத்தை, இந்த அனுமதியை எதிர்க்கிறது கொடுமையான குற்றமா போயிருச்சு. அதாவது உயிர்களை கொலை செய்வதை விட இந்த கொடிய குற்றத்தை எதிர்ப்பது பெரிய குற்றமா போய்விட்டது என்று சொன்னா, அப்ப இந்த குஃபார்கள், அந்த குஃபார்ல எல்லாரும் வருவாங்க, யஹூதி, நஸ்ரானி, மஜூசி, முஷ்ரிக்கு, சிலை வணங்கிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்துருவாங்க. புரியுதா? அப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவங்களுக்கு என்ன வேலை? மெஜாரிட்டி தான் அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய மதம். மெஜாரிட்டி ஒன்றை சொன்னால் அதன்படி அவர்கள் சென்று விடுவார்கள், அதையே அவர்கள் தங்களுடைய சட்டமாக ஆக்கிக் கொள்வார்கள். எல்லாம் அப்படித்தான், எல்லாமே அப்படித்தான். ஏன் யூத மதத்தில் ஜினா குற்றம் என்று சட்டம் இல்லையா? ஏன் நஸ்ரானி கிறிஸ்துவ மதத்தில் ஜினா குற்றம் என்று சட்டம் இல்லையா? குடிப்பதும் ஓரினை சேர்க்கையும் இந்த மாதிரியான பாவங்கள், வட்டி வாங்குவதும் இன்னும் பல பாவங்கள் குற்றம் என்று சொல்லப்படலையா? சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மெஜாரிட்டி தான். ஆட்சி ஆளக்கூடியவர்களோ மெஜாரிட்டியும் என்ன விரும்புகிறதோ அதற்கேற்பதான் அவர்கள் தங்களது சட்டங்களை அமைத்துக் கொள்வார்கள். அப்ப முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட இந்த குஃபார்களுடைய நிலையே இப்படி இருக்கிறது என்று சொன்னா, வேதமே இல்லாத முஷ்ரிக் சிலை வணங்கிகளுடைய நிலைமை எப்படி மோசமா இருக்குங்கிறத கொஞ்சம் யூகிச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா இன்றைக்கு கவலையான துக்கமான செய்தி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக, முஸ்லிம் நாடுகளிலே, இஸ்லாமிய நாடுகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வெற்றி கொண்டு இஸ்லாமை நிலைநிறுத்திய நாடுகளுடைய பாராளுமன்றங்களிலே இந்த ஈன செயல்களுக்காக, குற்ற செயல்களுக்கான அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்று பேசப்படுகிறது. எத்தனையோ முஸ்லிம் நாடுகள் மதுவை அனுமதித்து விட்டன, வெட்ட வெளியில் சாராயத்தை அனுமதித்து விட்டன, சாராய கடைகளை அனுமதித்து விட்டார்கள்.
இன்னும் பல குற்ற செயல்களை, விபச்சாரம் போன்ற மிக மோசமான பயங்கரமான பெரும் பாவங்களை எல்லாம் சட்டப்பூர்வமானதாக தனி மனித விருப்பமாக ஆக்கி கொண்டார்கள். அடுத்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமு செய்த இந்த மோசமான செயல், உலகத்திலேயே அல்லாஹு தஆலா குஃபார்களுக்கு கொடுத்த தண்டனைகளிலேயே மிக மோசமான பயங்கரமான தண்டனை லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. குர்ஆன்ல படிச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? فَجَعَلْنَا عَالِيَهَا سَافِلَهَا وَأَمْطَرْنَا عَلَيْهَا حِجَارَةً مِّن سِجِّيلٍ. மூன்று விதமான பயங்கரமான தண்டனை. ஒன்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பயங்கரமான சத்தம், வெடித்து சிதறினார்கள் உள்ளங்களாக. பிறகு அவர்கள் அப்படியே பூமியிலிருந்து தூக்கப்பட்டு அவர்கள் பூமியிலே அடிக்கப்பட்டார்கள். அதுக்கு முன்னாடி அவர்கள் மீது கல் மழை, ஒவ்வொருத்தனுடைய பெயர் அந்த கல்லிலே எழுதப்பட்ட அந்த பெயர் மழை, முஸவ்வமத்தன் இன்த ரப்பிக வமா ஹிய மினல் ஸாலிமீன பிபஈத். அத்தகைய பயங்கரமான தண்டனைகள் அவர்களுக்கு ஒரு சேர கொடுக்கப்பட்டன. வானத்திலிருந்து கடுமையான கல் மழை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கடுமையான சத்தம், அதுபோன்று பூமியிலிருந்து அப்படியே தூக்கப்பட்டு பூமியிலே நசுக்கப்பட்டார்கள். ஃபஜஅல்னா ஆலிஹா சாஃபிலஹா. அதற்கு முன்னாடி அவர்கள் எல்லாம் குருடர்களாக ஆக்கப்பட்டார்கள். இன்றைக்கு பாருங்க, ஜெர்மனுடைய ஒரு நிலையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு முஸ்லிம் சிரியா குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதாவது குஃபார் நாட்டுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறதனுடைய ஆபத்துல ஒரு உதாரணம். அந்த நாட்டில் அந்த ஒரு ஹிஜ்ரத் செஞ்சு போன ஒரு முஸ்லிமான பெண்ணு தன்னுடைய மகனுக்கு இந்த ஒரு வார்த்தையை தான் மனசுல பதிய வச்சிருந்தாங்க. அல்லாஹ் ரெண்டு இனத்தை படைச்சிருக்கிறான், ஆண் பெண் என்ற இனம், வேறு ஒரு இனம் என்பது கிடையாது. ஆண் பெண்ணை திருமணம் முடிக்கணும், இதுதான் ஹலால் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. வகுப்புல இந்த பையன் பச்சை பாலக தன்னுடைய தாய் சொன்ன இந்த செய்தியை பரிமாறி கொண்டதுனால அந்த செய்தி வகுப்பாசிரியருக்கு போய், நிர்வாகத்துக்கு போய், கடைசியில் அரசாங்கத்துக்கு போய் போலீஸ் வந்து, நீ எப்படி இந்த, அதுக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவங்களுக்குன்னு சொல்லி இந்த ரெயின்போ கலரை வந்து அடையாளமாக்கி கொண்டாங்க. என்ன செய்து விட்டார்கள்? அந்த தாயிடமிருந்து அந்த குழந்தையை பலவந்தமாக பறித்து சென்று விட்டார்கள். உனக்கு இந்த குழந்தையை கொடுக்க மாட்டோம், நீ இந்த குழந்தைய அரசாங்க சட்டத்துக்கு எதிராக நீனு பயிற்றுவித்து விடுவாய் என்று அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் ஹோம்ல வச்சுட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த குருடர்கள், மூடர்கள், வீணர்கள் மோசமாகி விட்டார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும், நல்லா பாதுகாக்கணும். ஆனா முஸ்லிம்கள்ல உள்ள சில முட்டாள்களுக்கு புரியல. இத்தகைய குஃபார்களோட தான் நட்பு வைக்கணும், அவர்கள் நம்மை பாராட்டணும், அவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கத்திலே சமரசம் செய்து கொள்கிறார்கள். இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களிலே அவர்கள் விட்டு கொடுக்க முன் வந்து விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்விடத்தில் ரொம்ப துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய மார்க்கத்தை மீட்டு கொடுப்பாயாக, அவர்களுடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய ஈமானிய உணர்வையும் மீட்டு கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் ரொம்ப விசேஷமா மனமுருகி அதிகமாக துஆ கேளுங்க. நீங்கள் உங்களுடைய உலக வாழ்க்கையினுடைய செழிப்புக்கு துஆ கேட்பதை விட இந்த தீன் உயர்வதற்காக, இந்த தீன் உதவி செய்யப்படுவதற்காக, இந்த தீன் ஓங்குவதற்காக துஆ கேளுங்க. உம்மத் மீண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் வருவதற்காக அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி துஆ கேளுங்கள். அல்லாஹு தஆலா இத்தகைய துஆவை செய்வதன் மூலமாக நம்மை அத்தகைய பாவங்களிலிருந்து பாதுகாப்பான். நம்மை அல்லாஹு தஆலா ஈமானுடைய உறுதியான ஒரு சூழ்நிலையிலே வாழ்வதற்கு, வளர்வதற்கு, அதிலே நாம் நீடித்திருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான். திரும்ப பாப்போம், கவனிங்க. இந்த சூறாவில் சொல்லப்பட்டுள்ள செய்திகளுடைய சுருக்கம். மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒன்று நல்ல வழியில் இருக்கும் அல்லது பாவமான வழியில் இருக்கும். ஆகவே அவன் அதற்கேற்பவே மறுமையில் கூலி கொடுக்கப்படுவான். அல்லாஹ் விரும்புகிற நல்ல முயற்சிகள் என்ன, அல்லாஹ்வின் தண்டனைக்குரிய பாவமான வழிகள் என்ன என்பதும் இதில் விளக்கப்பட்டுள்ளது. சரியா? மறுமையில் மனிதன் தனது செல்வத்தால் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய செல்வத்தினால் மறுமையில் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. இரையச்சம் ஒன்றுதான் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்குரிய வழியாகும். அல்லாஹு அக்பர்.
புரியுதா? அல்லாஹுவின் பாதையில் அல்லாஹுவின் பொருத்தம் நாடி தர்மம் செய்வது மிகப்பெரிய சிறப்பான அமலாகும். ஆக இந்த ஒரு செய்திகள் அடிப்படையாக இந்த சூறாவிலே விவரிக்கப்படுகின்றன. இதான் இந்த சூறாவுடைய ஒரு சுருக்கம். அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு இந்த சூறாவுடைய வசனங்களும் அதனுடைய தமிழாக்கமும் கொடுத்துருக்கோம். நீங்கள் மனப்பாடம் செஞ்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து புதிய அதாவது சகோதர சகோதரிகள்லாம் சேர்ந்துருக்கிறதுனால குரூப்பில் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு தடவை இந்த சூரா ஜுஸு அம்மாவுடைய மொத்த சூறாக்களுடைய சொல்லுக்கு சொல் அந்த பிடிஎஃப் இன்ஷா அல்லாஹ் ஷேர் செய்கிறோம். அதையும் நீங்கள் உங்களுடைய ஃபோன்களில் லேப்டாப்புகளில் சிஸ்டத்தில் டவுன்லோட் செய்து அந்த சொல்லுக்கு சொல் மூலமாக ஒரு வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய மூளைய அறிவை நேரத்தை குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹுடைய வேத வசனங்களை மனப்பாடம் செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்துங்கள். அதே போல் அம்ம ஜுஸுவிலிருந்து இதுவரைக்கும் நம்ம படித்த படிப்பினைகள் பாடங்கள் அதுவும் இன்ஷா அல்லாஹ் ஷேர் செய்கிறோம். நீங்களும் உங்களுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நீங்களும் ஷேர் செய்யுங்க. எங்களுடைய முயற்சிகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் துவா செய்யுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தாருல் ஹுதால நாங்கள் எதையுமே காப்பிரைட்ஸ் வச்சுக்கிறது கிடையாது. நாங்கள் எத்தனை வருஷமாக ஒரு புத்தகத்தை எழுதினாலும் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்தான், அல்லாஹ் எங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தான், உடல் வலிமையை கொடுத்தான், அதை நாங்கள் எழுதணும். எங்களுக்குன்னு எந்த காப்பிரைட்ஸையும் வச்சுக்கிறது கிடையாது. எங்களுடைய எல்லா புத்தகங்களும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய எல்லா புத்தகங்களும் உங்களுக்கு இன்டர்நெட்டில் ஃப்ரீ டவுன்லோடாக இருக்குது. நீங்கள் தாராளமாக டவுன்லோட் செஞ்சு படிச்சுக்கலாம், மக்களுக்கு ஷேர் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கவனிங்க, இந்த சூறாவுடைய நோக்கங்கள் கவனிங்க, சுருக்கமாக நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். படிப்பினைகள் பாடங்களில் நல்ல விரிவாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இந்த சூறாவின் நோக்கங்கள்: ஒன்று, அல்லாஹுவின் வல்லமையையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துவது. இரண்டாவது, பலதரப்பட்ட லட்சியங்களையும் அதற்கேற்ப மாறுபட்ட செயல்களையும் உடைய மக்களை பற்றி விவரிப்பது. மூன்றாவது, இத்தகைய மனிதர்களில் வெற்றியாளர்கள் யார், தோல்வி அடைந்தவர்கள் யார் என்பதை விவரிப்பது. மூன்றாவது நோக்கம் என்ன? இத்தகைய மனிதர்களில், அதாவது பலதரப்பட்ட நோக்கங்களையும் அதற்கேற்ப செயல்களையும் உடைய மனிதர்கள்ல யாரு வெற்றியாளர்கள், யார் தோல்வி அடைந்தவர்கள் என்பதை விவரிப்பது. நான்காவது, வெற்றியும் தோல்வியும் உலகத்தை கொண்டு முடிவு செய்யப்படுவது இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் படைத்த ரப்பிடத்துல, அல்லாஹ்விடத்துல, மனிதர்களிடத்துல கிடையாது, அல்லாஹ்விடத்துல யார் இந்த உலகத்தை படைத்தானோ, யாருடைய கையில் இந்த உலகத்தின் கடிவாளம் இருக்கிறதோ, இந்த உலகம் இருப்பதும் இல்லாமல் போவதும், இந்த உலகம் இருப்பதும் இல்லாமல் போவதும், இந்த உலகம் வளர்வதும் அழிவதும் யாருடைய கட்டளையில் இருக்கிறதோ, சுப்ஹானல்லதி பியதிஹி மலகூத்து குல்லி ஷை வ இலைஹி துர்ஜஊன் இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகுன். ஆக்க நினைத்தாலும் சரி, அழிக்க நினைத்தாலும் சரி, ஒரே கட்டளை தான் அல்லாஹ்விடத்திலே. அப்படிப்பட்ட ரப்புடைய பார்வையில, புரியுதா, வெற்றி என்பது இந்த உலகத்தை கொண்டு அல்ல. சரியா? அல்லாஹ்வுடைய பார்வையில வெற்றி என்பது என்ன? அதான் அதை விளக்குறது இந்த சூறாவுடைய முக்கியமான ஒரு நோக்கம். வெற்றியும் தோல்வியும் உலகத்தை கொண்டு முடிவு செய்யப்படுவதில்லை. காசா மக்கள் அங்க இருக்கிற எல்லாருமே கொல்லப்படட்டுமே, எல்லாமே அழிக்கப்படட்டுமே, கொல்லப்பட்டவர்களாக வெற்றி தோல்வி அடைந்தவர்கள் இல்லை, கொல்லப்பட்டவர்கள் வெற்றி அடைந்தவர்கள். அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். புரியுதுங்களா? அவர்களை கொன்றவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்களா? உலகத்தில் மக்கள் வேண்டுமானால் வெற்றி அடைந்தவர்களாக, அந்த பூமியின் ஆக்கிரமிப்பாளர்களாக, தற்கால ஆட்சியாளர்களாக அவர்கள் போற்றப்படலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே நரகத்தின் பக்கம் அவர்கள் ஓட்டப்படுவார்கள். வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. கவனிங்க, வெற்றியும் தோல்வியும் உலகத்தை கொண்டு முடிவு செய்யப்படுவது இல்லை, மாறாக வெற்றி என்பதும் நற்பாக்கியம் என்பதும் அல்லாஹ்வின் பொருத்தமும் சொர்க்கமும் ஆகும். வெற்றி என்பதும் நற்பாக்கியம் என்பதும் என்ன? சொர்க்கம் கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணும். தோல்வி என்பதும் துர்ப்பாக்கியம் என்பதும் நரகமும் அல்லாஹ்வுடைய கோபமும் ஆகும்.
இந்த உலகத்துடைய செல்வமோ படிப்போ பட்டமோ இந்த உலகத்தில் ஒரு ஆடம்பரமான ஒரு முன்னேறிய நாட்டில் வசிப்பதோ அல்லது ஒரு ஆடம்பரமான வசதியான வாழ்க்கை அமைய பெற்று செல்வ செழிப்பிலே விரும்பியதையெல்லாம் அனுபவித்து வாழ்வதோ நற்பாக்கியம் அல்ல. புரியுதா? நற்பாக்கியம் என்பது என்ன? அல்லாஹுடைய பொருத்தமும் சொர்க்கமும் ஆகும். தோல்வி என்பது என்ன? துர்பாக்கியம் என்பது என்ன? நாளை மறுமையிலே ஒரு மனிதன் நரகத்தில் நுழைவது, அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகுவது. இதுதான் தோல்வி, இதுதான் துர்பாக்கியம். இந்த சூறாவில் சொல்லப்பட்ட முக்கியமான தலைப்புகள் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது, நன்மை செய்வதிலும் தீமை செய்வதிலும் மனிதர்கள் மாறுபட்ட நிலைமைகளை, நன்மை செய்வதிலும் தீமை செய்வதிலும் மனிதர்களுடைய மாறுபட்ட நிலைமைகளை சத்தியம் செய்து விவரிப்பது. அல்லாஹ் பாருங்க, வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வமா கலகல் தக்கர வல் உன்சா. அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து சொல்கிறான் என்றால், நம்ம அந்த மனிதர்களுடைய மாறுபட்ட இந்த நிலைமைகளை, முயற்சிகளை, அவர்களுடைய உழைப்புகளை சிந்திக்க வேண்டும். இதுல எது உண்மையான நல்ல உழைப்பு, அவனுக்கு ஈருலகத்திலும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உழைப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றியான அந்த இஷாரா சுட்டி காட்டப்படுவது, அதன் பக்கம் அழைப்பது இந்த முக்கியமான விஷயம். நன்மை செய்வதிலும் தீமை செய்வதிலும் மனிதர்களுடைய மாறுபட்ட நிலைமைகளை சத்தியம் செய்து விவரிப்பது. இரண்டாவது, மூமின்களின் சிறப்பையும் அவர்களின் உயர்வையும் விவரிப்பது. இந்த உலகத்தில் மூமின்கள் தான் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், படைத்த இறைவனிடத்திலே, அல்லாஹ்விடத்திலே. அவர்களுடைய சிறப்பையும் அவர்களுடைய அமல்கள், அவர்கள் எத்தகைய நல்ல அமல்களை செய்வார்கள் என்பதை விளக்குவது இந்த சூறாவினுடைய முக்கியமான நோக்கமாகும். புரியுதுங்களா? அடுத்து, இணை வைப்பவர்களையும் அவர்களின் தீய செயல்களையும் இகழ்வதும் தூற்றுவதும். இணை வைப்பவர்களையும் அவர்களுடைய தீய செயல்களையும் இகழ்வதும் தூற்றுவதும் இந்த சூறாவுடைய முக்கியமான தலைப்புகளாகும். எல்லாம் ஒரு குர்ஆன்ல நீங்க ஒரே தலைப்புன்னு சொன்னதுனால அதுக்கு கீழே 10 பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம். அல்லாஹ்வுடைய வேதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அப்படி ஒரு சுட்டி காட்டுது. இன்னா அஅதைனாக்கல் கௌசர், இதுல 1000 மகாசித் இருக்குது, 1000 தலைப்பு இருக்குது. அப்படிதான் எல்லாம் ஒரு இஷாரா. அல்லாஹ்வுடைய வசனம் என்பது அவ்வளவு அற்புதமானது, கடல். சரிங்களா? மூன்றாவது தலைப்பு என்ன? இணை வைப்பவர்களையும் அவர்களின் தீய செயல்களையும் இகழ்வதும் தூற்றுவதும். நான்காவது, நபிமார்களை நம்பிக்கை கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் நற்பாக்கியம் பெற்றவர்கள். புரியுதா? இதை பற்றியான செய்தி. ஐந்தாவது, நபிமார்களை பொய்ப்பித்து இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விலகியவர்கள் துர்ப்பாக்கியவான்கள், அவர்கள் மறுமையில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்பார்கள். ஆக இந்த 5 விதமான தலைப்புகள்ல இந்த சூறாக்களுடைய வசனங்கள் அமைய பெற்றிருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம படிப்பினைகள் பாடங்களை பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு வசனத்திலிருந்தும் என்னென்ன செய்திகளை நம்ம இந்த நோக்கங்கள் தலைப்புகளின் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. நம்முடைய வகுப்புகளை, நம்முடைய கல்வியை நமக்கு எளிதாக்கி தருவானாக. நல்லதை மட்டுமே சொல்வதற்கும் பேசுவதற்கும், நல்லதின் பக்கம் மட்டுமே அழைப்பதற்கும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஒவ்வொரு கெட்ட செயலை விட்டும், கெட்ட சொல்லை விட்டும், கெட்ட நம்பிக்கைகளை விட்டும், கெட்ட குணங்களை விட்டும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் நமது உம்மத்தையும் பாதுகாப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் இருந்தால் சுருக்கமாக ஒரு 10 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் நம்ம கேள்வி பதில் அமர்வு வைத்துக் கொள்ளலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. இதை சுருக்கமாக நீங்கள் புரியறதா இருந்தால், ஒரு ஹதீஸினுடைய சனத் என்றால் செயின், அந்த ஹதீஸ் நூலுடைய ஆசிரியரிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை தான் சனத் என்று சொல்வாங்க. அந்த அறிவிப்பாளர்களில் எல்லோருமே நினைவாற்றலிலும் நம்பிக்கை தன்மையிலும் மிக உயர்ந்த தரத்தில் இருப்பார்களேயானால், அவர்களில் யாரும் எந்த குறையை கொண்டும் விமர்சிக்கப்படாதவர்களாக இருப்பார்களேயானால், அத்தகைய உயர்ந்த அந்த தொடரை உடைய சனதை உடைய ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லப்படும். அடுத்ததாக, எந்த ஹதீஸுடைய சனத், அந்த தொடர், அறிவிப்பாளர் தொடரில் இந்த தகுதிக்கு அடுத்ததாக
உள்ள அறிவிப்பாளர்கள் இருப்பார்களேயானால் அத்தகைய ஹதீஸுகளை ஹசன் என்று சொல்லப்படும். புரியுதா? அந்த சஹீஹான ஹதீஸுகளும் ஹசனான ஹதீஸுகளும் அமல் செய்யப்படுவதற்கும் நம்பிக்கை கொள்ளப்படுவதற்கும் தகுந்தவை. பலவீனமான ஹதீஸுகளும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளும் தான் அமல்களுக்கு தகுந்தவை அல்ல. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட வேண்டியவை. அடுத்து பலவீனமான ஹதீஸுகளில் பிறகு அடுத்து அவர்கள் சில வகைகளை பிரிப்பார்கள். மிகவும் பலவீனமானது, பலவீனம் மிதமானது என்று 2 வகையா பிரிப்பாங்க. அந்த மிதமான பலவீனம் உள்ள ஹதீஸுகளை அவங்க நேரடியாக அறிவிப்பு செய்ய மாட்டாங்க. ஒரு சஹீஹான ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து அதே போன்று ஒரு மிதமான பலவீனம் இருக்கக்கூடிய ஹதீஸிலே சொல்லப்படுமானால் அப்பொழுது அந்த சஹீஹான ஹதீஸை ஒட்டி இந்த மிதமான பலவீனம் உள்ள ஹதீஸ் அறிவிக்கப்படும். சஹீஹான ஹதீஸுகளில் இருக்கக்கூடிய ஒரு அமலுக்கு அந்த அமலுடைய சிறப்புகளை பற்றி வரக்கூடிய ஹதீஸுகளில் சஹீஹான ஹதீஸுகள் சொல்லப்பட்டதற்கு பிறகு ஏதாவது சில ஹதீஸுகள் மிதமான பலவீனமுடையதாக இருக்குமேனால் அப்பொழுது துணையாக அந்த பலவீனமான செய்திகள் சொல்லப்படும். பலவீனமான செய்திகளை தனியாக வைத்து ஒரு அமலை செய்வதோ அல்லது ஒரு அமலுக்குரிய தனிப்பட்ட ஒரு சிறப்பை நிரூபிப்பதோ அறிஞர்கள் செய்ய மாட்டார்கள். சஹீஹான ஹதீஸுகளை ஒட்டி அதை பயன்படுத்துவார்களே தவிர, அதுவும் அறிஞர்களை எல்லோரும் அல்ல, ஒரு குறைவான எண்ணிக்கை உள்ளவர்கள். மற்றபடி பெரும்பாலான அல்லது அதிகப்படியான மார்க்க அறிஞர்கள் பலவீனமான ஹதீஸுகளை கொண்டு ஒரு கொள்கையை நாம் நிரூபிக்க முடியாது. அதுபோன்ற மார்க்கத்திலே ஒரு அமலை நாம் கொண்டு வர முடியாது. இதுதான் நிலைப்பாடு. மன்னிக்கணும், அதில் துண்டிக்கப்பட்டன்னு அர்த்தம் வச்சிருக்கிறாங்க இல்மு தஜ்வீதில். அதாவது ஹம்சத்துல் கத்தா, ஹம்சத்துல் வஸ்ல். கத்தா என்றால் துண்டிக்கப்படுவதுங்கிற அர்த்தம் மட்டுமல்ல, உறுதி செய்யப்படுவது என்ற அர்த்தமும் இருக்கு. புரியுதா? அந்த ஹம்சத்துல் கத்தாக்கு ஹம்சத்துல் கத்தா என்று ஏன் பெயர் சொல்லப்படுகிறது என்றால் அது உறுதியான ஹம்சா. அதற்கு முன்னால் உள்ள வார்த்தையோடு அதை சேர்த்து படிப்பதால் அந்த ஹம்சா போக்கப்படாது. அது உறுதியான ஹம்சா, நிலைப்பாடான ஹம்சா. அதனால தான் அதற்கு ஹம்சத்துல் கத்தா என்று சொல்லப்படும். ஹம்சத்துல் வஸ்ல் என்று அந்த ஹம்சாவுக்கு ஏன் சொல்லப்படுகிறது என்றால், வஸ்ல் என்றால் சேர்ப்பது. சேர்க்கும் பொழுது எந்த ஹம்சா விழுந்து விடுகிறதோ, சேர்க்கும் பொழுது எந்த ஹம்சா விழுந்து விடுகிறதோ அதற்கு ஹம்சத்துல் வஸ்ல் என்று சொல்லப்படும். ஹம்சத்துல் கத்தா என்றால் உறுதியான ஹம்சா, உறுதியுடைய ஹம்சா என்று சொல்லப்படும். அதாவது முன்னால் உள்ள வார்த்தையோடு சேர்த்து படிக்கும் பொழுது அந்த ஹம்சா வீழ்த்தப்படாமல், போக்கப்படாமல், கட் பண்ணப்படாமல் அது அப்படியே வாக்கியத்தில் நிலைப்பாடா உறுதியா இருக்கும். எந்த ஹம்சா சேர்த்து படிக்கும் பொழுது வீழ்ந்து விடுகிறதோ அதற்கு ஹம்சத்துல் வஸ்ல் என்று சொல்லப்படும். யூடியூப்ல இத பத்தி விளக்கமா ஒரு வீடியோ கேட்கலான்னு கேட்டப்ப அதுல ஒரு வீடியோல ஹம்சா தொண்டை எழுத்தா வருது, அந்த காற்றை நம்ம விட்டு விடுறதுனாலதான் அது ஹம்சத்துல் கத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோல கேட்டேன் உஸ்தாத். அதுதான் என்னோட சந்தேகம். தெரியலப்பா அப்படி. அதாவது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், தஜ்வீது சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் வெறும் அந்த தஜ்வீது புத்தகத்தை மட்டுமே அல்லது தஜ்வீதுடைய ஒரு தனிப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட மாதங்களுடைய அந்த சிலபஸ் அல்லது அந்த ஒரு கோர்ஸை மட்டுமே படித்தவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். தஜ்வீது படித்தவர்கள் குறைந்தது 5 வருடம் அல்லது 7 வருடம் மார்க்க கல்வியை படித்த ஒரு முறையான மார்க்க அறிஞராகவும் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவங்க தஜ்வீது சொல்லி கொடுத்தாதான் அதை உங்களுக்கு சரியான முறையில் புரிய வைக்க முடியும். இல்லைன்னா அவங்களுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வார்த்தைக்கு சுயமாக விளக்கம் கொடுத்து அவங்களும் குழம்பிப்பாங்க, மற்றவங்களையும் குழம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் அக்கீதா பாடம் எடுத்தார். மார்க்க கல்வி இல்லாதவர், வெறும் அக்கீதாவுடைய புத்தகங்கள் அங்கங்கே படிக்க வேண்டியது, எங்கேயாவது ஆடியோ கேட்க வேண்டியது. அவர் அக்கீதா பாடம் எடுத்தார். நான் பக்கத்தில் அதுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குது, அங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, கொள்கை என்பதற்கு ஏன் தெரியுமா பேர் வந்துச்சு கொள்கைன்னு சொல்லிட்டு,
கொள்கை இல்லாதவனை கொலை செய்து விடு. அதனால தான் கொள்கை, கொள்கைக்கு கொள்கைன்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறார். அல்லாஹ் அக்பர். இப்போ என்ன ஆகும் நிலைமை சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் போய் நான் அவர்கிட்ட பாடத்திலேயே அவர் நடத்திக்கிட்டு இருக்கும்போதே நிறுத்தி, ஏவாப்பா கொள்கைங்கிறது தமிழ் வார்த்தை, நமக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நமக்கு தேவை இஸ்லாம், இஸ்லாமிய கொள்கை, அது அரபியில். இஸ்லாமிய கொள்கை அரபியில் அக்கீதான்னு சொல்லப்படும். அக்கீதா கொள்கைக்கு ஏன் அக்கீதான் பேர் வந்துச்சுன்னா அதுக்கு மார்க்க அறிஞர்கள் இன்னென்ன காரணங்களை சொல்லியிருக்காங்க. அப்படித்தான் நீங்கள் விளக்கணுமே தவிர கொள்கை, இஸ்லாமிய கொள்கை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் கொள்கை இல்லாதவனை கொல் என்றால் கொன்றுவிடு அப்படின்னு முட்டாள்தனமாக நீங்கள் அர்த்தம் வைக்கிறீங்களே. தமிழாவது உங்களுக்கு தெரியுதா? கொள்கையில் உள்ள இல் என்ன இல்லு? கொள்கையில் உள்ள இல் பெரிய இல், கொலை செய்யறது, அதில் உள்ளது சின்ன இல், பாலுக்குள்ள அந்த இல். அப்போ இதை கூட நீங்கள் புரியாமல் இப்படி நீங்கள் மக்களுக்கு விளக்கம் சொன்னீங்கன்னா உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு போய் 4 பேர் ஒரு பயங்கரவாதியாக மாறிட்டானா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் தஜ்வீது படிக்கும் பொழுதும் தஜ்வீது படிக்கிறவங்க அரபி மொழியினுடைய ஞானம் உள்ளவர்களா, அவர்களுக்கு மற்ற அரபி கலைகள் தெரியுமாங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி இல்லை, வேற வழி இல்லை, முதல் கட்டமாக அதை படிச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. நல்லா பாதுகாக்கணும். அவங்க தொழுக முடியுதாம்மா அவங்களால? இது அவங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் பொழுதே நீங்கள் இதை சரி பண்ணியிருக்கணுமா? இவர் நல்ல சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறாங்களா? அந்த அளவுக்கு ஞாபக சக்தி, நினைவாற்றல்? நான் சொல்கிறத கவனமாக அவங்கள கேட்க சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். முதலாவது விஷயமா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் வரக்கூடிய மனக்குழப்பங்களை, சந்தேகங்களை, தடுமாற்றங்களை நீக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக துவா கேளுங்க. நம்பர் 1. நம்பர் 2, குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ். இந்த சூறாக்களை அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி தன்னுடைய மனக்குழப்பங்கள் நீங்க வேண்டும் என்று நீயத்தோட இந்த சூறாக்களை அதிகமாக ஓதுங்க. 3வது, உங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு குழப்பத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லி அதுக்கு மாற்றமாக செய்யுங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக எதிராக செய்யுங்க. எப்படி? உதாரணமாக ஒழு செஞ்சோமா இல்லையான்னு சந்தேகம் வருது, நான் ஒழு செஞ்சிட்டேன் அப்படின்னு அங்கேயே அந்த சந்தேகத்தை கழுத்தை மொத்தமாக வெட்டிடுங்க. அதே போல் நான் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனா இல்லையா, ஓதிட்டேன் அப்படின்னு முடிவு செஞ்சு ருக்கு அடுத்த சூறாவை ஓதிருங்க. இப்படி எப்பெல்லாம் உங்களுக்கு எதிலெல்லாம் சந்தேகம் வருதோ உங்களுடைய நஃப்ஸு சொல்லக்கூடிய அந்த சந்தேகத்துக்கு எதிராக நீங்கள் முடிவு செய்யுங்க. கொஞ்ச நாளையில் அல்லாஹுடைய அனுமதியோட அந்த சந்தேக நோய் ஒன்றுமே இல்லாமல் செத்து போயிடும். அல்லாஹ் உங்களுடைய கல்புக்கு ஷிஃபாவை ஆஃபியத்தை கொடுத்துருவான். இன்னையிலிருந்து இப்போ இருந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. என்னெல்லாம் குழப்பம் சந்தேகம் வருதோ உடனே அதுக்கு ஆப்போசிட் எதிராக செய்யுங்க. செய்வீங்களா? சரிம்மா, அல்ஹம்துலில்லாஹ். இதோட நம்முடைய வகுப்பை நாம் நிறைவு. அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்துக்கு தெளிவை, உறுதியை கொடுப்பானாக. ஷைத்தானுடைய குழப்பங்களை விட்டு, வஸ்வசாக்களை விட்டு அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவானாக. உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா உறுதி செய்வானாக, திடப்படுத்துவானாக. அவனுடைய திக்ரை கொண்டு நிம்மதி பெற்ற உள்ளமாக அல்லாஹ் தஆலா உங்களது கல்வி ஆக்கி அருள்வானாக. எல்லா விதமான வீண் குழப்பங்களை விட்டும், குழப்பங்களை போடக்கூடிய ஷைத்தான்களுடைய தீங்குகளை விட்டும் அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாப்பானாக, எங்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. ஆமீன். இந்த கேள்வியோடு நம்ம வகுப்பை நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். இப்போ இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்கள் அவங்களோட இருக்கிறதுனால அல்லது அவங்களுடைய விஷயங்களை நீங்கள் பேசுகிறதுனால உங்களுக்கு ஏற்படலாமே தவிர இந்த சொன்ன 3 ட்ரீட்மெண்ட்டை உடனே இன்னையிலேருந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அது தூக்கம் இல்லாததுனால அதிகமாக அவங்க தனக்குத்தானே பேசிக்கிறதுனால அந்த மாதிரி கொடுப்பாங்களா இருக்கும். நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டிங்கன்னா தானாக அந்த மருந்து மாத்திரைகளையும் நீங்கள் அப்படியே குறைச்சிக்கிட்டு வந்துடலாம் டாக்டர் அட்வைஸோட. ஆமாம், நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம்முடைய பிரச்சனை என்னென்னா அல்லாஹ் சொல்கிறதையும் கேட்குறது இல்லை, அறிவுரை சொல்லக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடியவங்களையும் கேட்குறது இல்லை. திரும்ப திரும்ப நம்ம போய் நம்ம நஃப்ஸு சொல்கிற சந்தேகத்தை வசுவசாவை தான் நம்ம கேட்டு மாட்டிக்கிறோம். புரியுதா இல்லையா? அதனால் முதல்ல நம்முடைய அவங்க நஃப்ஸுக்கு எதிராக முடிவெடுக்கிறதுக்கு உண்டான மனநிலை, மன உறுதிக்கு நீங்கள் வந்துருங்க. அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். நம்ம அடுத்தடுத்த அமர்வுகளில் மேலும் அதிகமான கேள்வி பதில்களை வைத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.
வஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.